வெல்கம் டு 5 மினிட் வீடியோஸ். கிரீப்பி பாஸ்டா சம்பந்தமான இந்த வீடியோவில் நாம் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் சேல்ஸ்மேனை பற்றின ஒரு ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது ஒரு லேட் நைட். மும்பை மாதிரியான ஒரு பெரிய சிட்டியில் நைட் டைமில் கடைகளை திறந்து வைக்கிறது சாதாரணமான விஷயம்தான். அப்படி திறந்திருந்த ஒரு பழைய காஃபி ஷாப்ல ஒரு மூலையில தனியா இருந்த டேபிள்ல தனக்கு எதிரில் வைக்கப்பட்டிருந்த காஃபி கப்பையே வெறுமையா பார்த்துட்டு இருந்தான் மேத்யூ. எவ்வளோ நேரம் அப்படி உட்காந்துருந்தான்னு அவனுக்கே தெரியல. பட் காஃபி ஷாப்ல அந்த நேரத்துல அவனையும் சேர்த்து வெகு சிலர் மட்டும்தான் இருந்தாங்க. அப்போ அவன் இருந்த டேபிளுக்கு வந்த வெயிட்டர் வேற ஏதாவது வேணுமான்னு கேட்கவும் திடீர்னு கனவு கலைஞ்ச மாதிரி திரும்பி பார்த்த மேத்யூ இல்ல வேணான்ற மாதிரி தலையாட்டிட்டு திரும்பும்போது சில டேபிள்ஸ் தள்ளி உட்கார்ந்து இருந்த ஒரு நபர் தன்னையே பார்த்துட்டு இருந்ததை கவனிச்சிருக்கான் மேத்யூ. அதுக்கு முன்னாடி அந்த நபரை அவன் பார்த்தது கூட கிடையாது. அந்த நபரை சரியா கவனிக்கும் போதுதான் அந்த நபர் ஒரு சேல்ஸ்மேனா இருக்க வாய்ப்பு இருக்குன்றது அவனுக்கு புரிய வந்தது. எப்படின்னா அவர் வச்சிருந்த பை மூலமாவும் அவரோட அப்பியரன்ஸ் மூலமாவும் அவன் இதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கான். யாருமே வாங்க விரும்பாத ஒரு பொருளை, யாரும் பெருசா பயன்படுத்தாத ஏதாவது ஒரு பொருளை எப்படியாவது யார் தலையிலையாவது கட்டிட்டு போறதுல இந்த மாதிரியான சேல்ஸ்மேன்களை அடிச்சுக்க முடியாதுதான். மேத்யூ மும்பைக்கு வந்த புதுசுல இந்த மாதிரி சில சேல்ஸ்மேன் கிட்ட வேலைக்கே ஆகாத சில பொருட்களை வாங்கி ஏமாந்தும் போயிருக்கான். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான சேல்ஸ்மேனை பார்த்தாலே அவனுக்கு கடுப்பாயிடும். அந்த மாதிரியான நபர்கள் கிட்ட பேசுறத கூட தவிர்த்துடுவான் மேத்யூ. அதையும் மீறி யாராவது அவன் கிட்ட வந்து பேசினாலும் ஆரம்பத்திலேயே வேணான்னு கட் பண்ணிட்டு போயிடுவான். காஃபி ஷாப்ல உட்கார்ந்திருந்த அந்த நபரை பார்த்ததும் இத்தனையும் அவனோட மனசுல ஒரு நிமிஷத்துக்குள்ள வந்துட்டு போயிருக்கு. அப்படி அவன் பார்த்த சேல்ஸ்மேன்ல யாராவது ஒருத்தரா இருக்குமோன்னு தான் அவரையே பார்த்திருக்கான் மேத்யூ. ஆனா அந்த நபரை எங்கேயுமே பார்த்த மாதிரி அவனுக்கு ஞாபகமே இல்லை. இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே அந்த நபர் இன்னமும் அங்க உட்கார்ந்து தன்னை தான் பார்த்துட்டு இருக்காரான்னு பார்த்திருக்கான். ஆனா அந்த நபர் அவர் உட்கார்ந்திருந்த சேர்ல இல்ல. சரி யாரோன்னு நினைச்சிட்டு திரும்பும் போதுதான் அந்த சேல்ஸ்மேன் மேத்யூவுக்கு பக்கத்துல நின்னுட்டு ஹலோ சார்னு சொல்லியிருக்காரு. இதுல மேத்யூ ஒரு நிமிஷம் அரண்டு போயிடுறான். அப்போ தவறுதலா மேத்யூவோட கைப்பட்டு டேபிள்ல இருந்த காஃபி கப் கீழே விழுந்து உடைஞ்சு போயிருக்கு. அப்போ அந்த நபர் சாரி ஃபார் ஃப்ரைட்னிங் யூ, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்குள்ள அந்த கப் உடைஞ்ச சத்தம் கேட்டு வெயிட்டர் இவங்க இருந்த டேபிளை நோக்கி வேக வேகமா வந்திருக்கான். வந்தவன் உடைஞ்சிருந்த காஃபி கப்பை பார்த்ததும் அவனோட முகம் மாற ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கும் சேர்த்து நான் பே பண்ணிடுறேன்னு மேத்யூ சொல்லவும் தான் அவனோட முகம் நார்மல் ஆகியிருக்கு. உடனே அதை கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் வெயிட்டர். இதுக்குள்ள அந்த நபர் தன்னை ஒரு சேல்ஸ்மேனும் தன்கிட்ட இருக்க ஒரு ப்ராடக்டை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு சொல்லியிருக்காரு. எடுத்த இடுப்பிலேயே அதெல்லாம் இன்னும் வேணான்னு மேத்யூ கட் பண்ண தான் பார்த்திருக்கான். ஆனா இதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த சேல்ஸ்மேன் ஒரு தடவை என்னோட ப்ராடக்டை பத்தி கேளுங்க, பிடிக்கலன்னா நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன், நான் பாட்டுக்கு அமைதியா எழுந்து போயிடுவேன்னு சொல்லியிருக்காரு. இவங்க இப்படி பேசுறதுக்குள்ள கிளீன் பண்ணி முடிஞ்சிருந்த அந்த வெயிட்டர் எழுந்து போகும்போது 2 காஃபி கொண்டு வாங்கன்னு ஆர்டர் பண்ணியிருக்காரு அந்த சேல்ஸ்மேன். அந்த வெயிட்டர் போனதும் மேத்யூ பக்கம் திரும்பி அந்த காஃபி வர்றதுக்குள்ள நான் உங்களை கன்வின்ஸ் பண்ணலன்னா கண்டிப்பா நான் இங்கிருந்து கிளம்பி போயிடுவேன்னு சொல்லவும் வேண்டா வெறுப்பா சரின்னு தலையாட்டு இருக்கான் மேத்யூ. அந்த சேல்ஸ்மேன் மேத்யூவுக்கு எதிரில் உட்கார்ந்ததும் சோ மேத்யூ எப்படி இருக்கீங்க, டாக்டர் இன்னும் 6 மாசம் தான் உங்களுக்கு கொடுத்திருக்காரு போலன்னு சொல்லவும் மேத்யூ ஒரு மாதிரி சோகமாயிருக்கான். அப்புறம் ஒரு சில வினாடிகள் கழிச்சுதான் அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. தன்னோட பெயரையோ தனக்கு இருக்க பிரச்சனையை பத்தியோ. எஸ், மேத்யூவுக்கு டெர்மினல் கேன்சரோட கடைசி ஸ்டேஜ். அப்படிப்பட்ட டைம்ல தான் டாக்டர் கிட்டேயே போயிருக்காங்க. அந்த ஸ்டேஜில் ட்ரீட் பண்றது ரொம்பவே கஷ்டம். பிளஸ் அதுக்கு நிறைய செலவும் ஆகும் தான். அந்த அளவுக்கு செலவு பண்ண மேத்யூ கிட்ட பொருளாதாரம் இல்லை. ஸோ மெடிசனை மட்டும் வாங்கிட்டு இருக்கிற வரைக்கும் இருப்போன்னு இருந்துட்டான் மேத்யூ. இதை பத்தி வெளியே யார்கிட்டையுமே அவன் சொன்னது கிடையாது. சொல்றதுக்கு ஆட்களும் கிடையாது. அவனுக்கு சொந்தம்னு சொன்னா ஒரே ஒரு அக்கா மட்டும்தான். தனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்ற விஷயமே அவனோட டாக்டருக்கும் அவன் அடிக்கடி போற ஒரு சர்ச் ஃபாதருக்கும் தான் தெரியும். ஏன்னா செத்ததுக்கு அப்புறம் ஃபைனல் ரைட்ஸை பண்ணணும்ல, அதுக்காக தான். இப்படி இருக்கும்போது யாருன்னே தெரியாத ஒரு நபர் திடீர்னு தன்னோட பெயரையும் தான் சாக போறத பத்தியும் சரியா சொல்லவும் ஒரு நிமிஷம் மேத்யூவுக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு. கொஞ்ச நேரம் அந்த சேல்ஸ்மேனையே உத்து பார்த்துட்டு இருந்த மேத்யூ சில வினாடிகளுக்குள்ளேயே எவ்வளவு நாளா என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டிருக்கான். அதை கேட்ட அந்த சேல்ஸ்மேன் சின்னதா சிரிச்சுட்டு நான் உங்களை ஃபாலோ பண்ணவெல்லாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் எப்படி என்னை பத்தி இவ்வளோ விஷயம்னு தெரியும் கேட்கவும் ஜஸ்ட் டேலண்ட்னு மட்டும் சொல்லியிருக்காரு. அப்போ உங்களுக்கு என்னை பத்தி எல்லாமே தெரியுமான்னு சந்தேகத்தோட கேட்கவும் எஸ், எல்லாமே தெரியும். எது வரைக்கும்னா துர்கா வரைக்கும்னு சேல்ஸ்மேன் சொல்லியிருக்காரு. துர்கான்னு பெயரை கேட்டதும் உண்மையாவே மேத்யூவுக்கு ஷாக் அடிச்ச மாதிரி தான் இருந்திருக்கு.
ஏன்னா துர்கான்றது காலேஜ் டைம்ல மேத்யூ ஒன் சைடா லவ் பண்ண ஒரு பொண்ணோட பேரு. இத பத்தி மேத்யூ யாருக்கிட்டயுமே சொல்ல கிடையாது. ஏன் கூட படிச்ச பசங்க கிட்ட கூட சொன்னது கிடையாது. அது மேத்யூவுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனாலதான் துர்கான்ற பெயரை கிட்டதும் உண்மையாவே ஷாக் ஆயிருக்கான் மேத்யூ. அந்த நேரத்துல சரியா அவர் ஆர்டர் பண்ண காஃபியும் வந்திருக்கு. காஃபியை வச்சுட்டு வெயிட்டர் போனதுக்கு அப்புறம் மேத்யூ நீங்க யாரு சார்னு கேட்டிருக்கான். அதுக்கு நான் ஒரு சேல்ஸ்மேன் தான் சொல்லியிருக்காரு கூலா. ஆனா அதை மேத்யூனால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. வெயிட், உங்களுக்காக ஒன்னு வச்சிருக்கேன்னு சொல்லி அவர் வச்சிருந்த பேக்ல இருந்து ஒரு சின்ன பெட்டியை எடுத்து மேத்யூ முன்னாடி வச்சிருக்காரு அந்த சேல்ஸ்மேன். மேத்யூ அதை ஒரு தயக்கத்தோடையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். சில நிமிடங்கள் கழிச்சு அந்த சேல்ஸ்மேன் உங்களுக்கு தானு சொல்லவும் மெதுவா அது திறந்து பார்க்கும்போது உள்ள முடிவில்லா வாய்ட் மாதிரி போய்கிட்டே இருந்திருக்கு. அதையே கவனிக்க ஆரம்பிச்ச மேத்யூஸ்க்கு தன்னோட கடந்த கால நிகழ்கால நிகழ்வுகள் எல்லாம் கண்ணு முன்னாடி படம் மாதிரி ஓட ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் மேத்யூஸோட எதிர்காலம் மட்டும் தெரியவே இல்லை. கொஞ்ச நேரத்துல அந்த பெட்டியை மூடுனதும் சில நிமிடங்கள் மேத்யூவையே கூர்ந்து கவனிச்ச அந்த சேல்ஸ்மேன் உங்களுக்கு தேவையானது என்னால கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டதும் மேத்யூவோட முகம் பிரைட் ஆக ஆரம்பிச்சது. அப்போ உங்களால என்னோட கேன்சரையும் சரி செய்ய முடியுமான்னு கேட்டதும் எஸ், ஈஸியா பண்ணிடலாம், அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லைன்னு சொல்லியிருக்காரு அந்த சேல்ஸ்மேன். திடீர்னு ஒரு சந்தேகத்தோட இருந்தாலும் எனக்கு ஏன் இந்த உதவியை செய்யறீங்கன்னு கேட்டிருக்கான் மேத்யூ. அதுக்கு அந்த சேல்ஸ்மேன் செய்ய சொன்னாங்க, அதுதான் வந்தேன்னு சொல்லியிருக்காரு. மேத்யூ திரும்ப யாரு செய்ய சொன்னாருன்னு ஆர்வமா கேட்கவும் அதுக்கு ஒரு சிரிப்பை மட்டும் பதிலா கொடுத்திருக்காரு அந்த சேல்ஸ்மேன். உங்களோட பிரச்சனைக்கு தீர்வு வேணுமா வேணாமான்னு திரும்ப கேட்கவும் கொஞ்சம் தயக்கத்தோட வேணும்னு சொல்லியிருக்கான் மேத்யூ. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அப்போ உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஏதாவது ஒரு பொருளை எனக்கு நீங்க ஃபீஸா கொடுக்கணுமேனு அந்த சேல்ஸ்மேன் கேட்கவும் மேத்யூவுக்கு ஒரு நிமிஷம் ஒன்னும் புரியல. அதை புரிஞ்சுக்கிட்ட அந்த சேல்ஸ்மேன் இல்ல எதையுமே சும்மா செய்ய முடியாதுல்ல, அதுதான் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஏதாவது ஒரு பொருளை கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. எதை கொடுக்கறதுன்னு தெரியாம யோசனையில இருந்த மேத்யூ தன்னோட கழுத்துல தொங்கிட்டு இருந்த கிராஸ அவருக்கே தெரியாம அவரோட கைகள் போய் தொட்டு இருக்கு. அதை கவனிச்ச அந்த சேல்ஸ்மேன் அந்த கிராஸையே கொடுங்களேன்னு கேட்கவும் மேத்யூ யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான். அந்த கிராஸ் அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷலான கிராஸ் தான். சின்ன வயசுல மேத்யூவோட அப்பா அதை வாங்கி கொடுத்த கிராஸ்ன்றதால கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சிருக்கான் மேத்யூ. கடைசியில அரை மனசாதான் அந்த கிராஸை கலட்டி கொடுத்திருக்கான். அந்த கிராஸ் அந்த சேல்ஸ்மேனோட கையில வச்சதும் தட்ஸ் இட், உங்களுக்கு தேவையானதை நான் கொடுத்துட்டேன், இன்னும் சில நாட்கள்ல உங்களுக்கே அது தெரியணும்னு சொல்லிட்டு வந்த வேலை முடிஞ்ச மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பில் பே பண்ணிட்டு கொஞ்ச நேரத்திலேயே அந்த சேல்ஸ்மேன் அந்த இடத்தை விட்டு காலி பண்ணிட்டாரு. நடந்ததெல்லாம் கனவா இல்ல உண்மைதானான்னு புரியாம கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்திருந்த மேத்யூ எழுந்து தன்னோட வீட்டுக்கு போயிருக்கான். அடுத்த 3 நாட்கள் யாரோ அடிச்சு போட்ட மாதிரி பயங்கரமா தூங்கியிருக்கான். 4வது நாள் மதியமா எழுந்த மேத்யூவுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி தோணி இருக்கு. ரொம்ப நாளா அவனுக்குள்ள இருந்த ஏதோ ஒரு பாரம் இறங்கி போன மாதிரியும் இருந்திருக்கு. அப்போதான் அன்னைக்கு ராத்திரி நடந்த விஷயங்கள் எல்லாம் அவனோட நினைவுக்கு வந்திருக்கு. அப்போ உண்மையாவே கேன்சர் குணமாயிடுச்சான்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்கான் மேத்யூ. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்க டாக்டர் கிட்ட போய் திரும்பவும் செக் பண்ணும்போது அவனோட உடல்ல கேன்சர் இருந்ததுக்கான எந்தவித அறிகுறியுமே இல்லை. இதை பார்த்த டாக்டர்னால அதை கொஞ்சம் கூட நம்பவே முடியல. பட் உண்மை என்னவோ அதுவாதான் இருந்தது. இன்னும் 6 மாசத்துல சாக இருந்த மேத்யூ ஏதோ ஒரு மிராக்கல்னால உயிர் பிழைச்சிருக்கான்னு நினைச்சாரு அந்த டாக்டர். அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த சேல்ஸ்மேனை பார்க்க எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்கான் மேத்யூ. ஆனா மேத்யூனால கடைசி வரைக்கும் அந்த சேல்ஸ்மேனை பார்க்கவே முடியல. மேத்யூனால தான் அந்த நபரை பார்க்க முடியலையே தவிர அந்த சேல்ஸ்மேன் மேத்யூவை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காரு. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா வாட்ச் பண்ணல, he was waiting for something. அந்த சேல்ஸ்மேன் எந்த நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரோ கடைசியா அந்த நாளும் வந்தது. ஏன்னா மேத்யூ கிட்ட பேசும்போது அந்த சேல்ஸ்மேன் கேன்சர் தான் குணமாக்குறேன்னு சொன்னாரே தவிர உன்னோட வாழ்நாள் அதனால் அதிகமாகும்னு சொல்லவே இல்லை. ஒருவேளை கேன்சர் இருந்திருந்தா மேத்யூ எந்த நாள்ல இறந்து போயிருப்பானோ அதே நாள்ல ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டி இறந்து போனா மேத்யூ. இத தூரத்திலிருந்து பார்த்துக்கிட்டே இருந்த அந்த சேல்ஸ்மேன் மேத்யூ கிட்ட இருந்து வாங்கின அந்த கிராஸ் செயினை ஒரு சின்ன சிரிப்போட கையில தூக்கி போட்டு பிடிச்சிட்டு தன்னோட அடுத்த டார்கெட்டை தேடி போக ஆரம்பிச்சான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 Minute Videos சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.